என் வெறுமை நீங்கி நிறைவானவளாய் காணப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் ஆத்துமாவே, யாத்ராகமம் 3:21 கர்த்தர் தரும் ஆலோசனை. இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையாடினார்கள். தேவன் அவர்களுக்கு பிரதிபலன் அளிக்க விரும்பினார். எனவே அவர்கள் போகும்போது அவர்களிடம் பொன்னையும் பொருளையும் கேட்டு வாங்க சொன்னார். அவர்களும் மன நிறைவாய் தந்தார்கள். ஏனென்றால் தேவன் எல்லார் கண்களிலும் இவர்களுக்கு தயவை கட்டளையிட்டிருந்தார். அதற்கு காரணம் மோசேக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி அவர் வழியில் சென்றதே. எஸ்தர் 2:15. யாரெல்லாம் எஸ்தரை பாக்குறாங்களோ அத்தனை பேர் கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைத்தது. ஒரு அடிமை பெண் அரசாட்சியாய் நிறைவுள்ளவளாய் அவளை சார்ந்த அத்தனை பேரையும் நிறைக்கத்தக்கதாக அந்த தயவு அவளுக்கு உதவியது. அதற்கு காரணமும் மொர்தெகாய்க்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததே. ரூத்துக்கும் இஸ்ரவேல் மத்தியில, போவாஸ் மத்தியில தயவு கிடைத்தது. அதற்கு காரணம் தன் மாமிக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து முழுமையாய் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடியினார் தேவன் அவருக்கு தயவை கட்டளையிட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவளை பங்குள்ளவளாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவும் தேவ கிருபையிலும் மனித தயவிலுமே வளர்ந்தார். ஆமாங்க, நமக்கு தேவனுடைய தயவும் மனுஷர் கண்கள்ல தயவும் கிடைக்கலனா நம்ம காரியங்கள் சக்சஸ் ஆறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தேவனிடத்துல நாம் அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படும் போது அவரிடத்துல இருந்து நமக்கு தயவு கிடைக்குங்க. அவர் மனிதர் கண்கள்ல நமக்கு தயவை உண்டாக்கி தருவார். அந்த தயவு நம் வெறுமையை நீக்கி நிறைவுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவி, நானும் நகோமி போலதான் நிறையா இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு குறையுள்ளவளா இருக்கிறேன்னு சொன்ன மாதிரிதான் சொல்றேன். ஆண்டவரே, நான் நிறைவுள்ளவளாய் மாற என் குறைகள் எல்லாம், என் வெறுமை நீங்க தேவரீர் என் மேல் தயவாயிரும். உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். மனிதர்கள் கண்கள்ல தயவு தாரும். ஒத்தாசை வரும் பர்வதமே, தேவையான இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்து தயவு கிடைத்து என் வெறுமை நீங்கி நிறைவுள்ளவளாய் நான் காணப்பட எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.